கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உலகத்தில் எங்கும் கேள்விப்படாத, யாரும் அனுபவிக்கப்பட முடியாத ஒரு கொடூர செயல் நிகழ்ந்திருந்ததை அறிந்தோம். ஆம், புதுச்சேரியில் 9 வயது பள்ளி மாணவி கொடூரர்களால் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு, கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் கட்டி கழிவுநீர் கால்வாயில் கடத்தப்பட்டிருந்தார். உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அந்த சம்பவம். என்ன நினைத்திருப்பாரோ, என்ன கனவு கண்டாரோ, என்ன ஆனதோ, எப்படி நிகழ்ந்ததோ என்று நினைத்து கூட பார்க்க முடியாத அந்த கொடூரம். இந்த நிகழ்வு எல்லோர் மனதிலும் ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், நடிகர் தாடி பாலாஜிக்கு ஒரு மிகப்பெரிய இடியாய் அமைந்தது. ஆம், ஆறுதல் சொல்ல வருகிறேன் என்று சொன்னவர் 2 நாட்களுக்கு முன்னர் அந்த குழந்தையின் பெற்றோர்களை சந்திக்க புதுச்சேரி சென்றார். குழந்தையின் வீடு நோக்கி செல்லும் பொழுதே தனக்குள் ஏற்பட்ட சோகத்தை, அழுத்தத்தை விம்மிக்கொண்டே சென்ற அவர் குழந்தையின் பெற்றோர்களை பார்த்தபோது மடை திறந்த வெள்ளமாய் வீறிட்டு எழுந்தது அந்த சோகம். ஆம், குழந்தையின் பெற்றோர்கள் நடிகர் தாடி பாலாஜியை கட்டி தழுவி அழுது தீர்த்தனர். ஆறுதல் சொல்லக்கூட முடியாமல் திகைத்து அங்கேயே நின்றார். என்ன சொல்லுவது, எப்படி சொல்லுவது இந்த சோக நிகழ்வை? சரியாகிவிடும், பார்த்து கொள்ளலாம் என்கிற வார்த்தைகளை எங்கேயுமே பயன்படுத்த முடியாது. ஆறுதல் சொன்ன அதே நிகழ்வோடு சிறுமியின் உடல் அடக்கப்பட்டுள்ள இடுகாட்டிற்கு சென்று தன் இறுதி அஞ்சலியை செலுத்தினார் நடிகர் தாடி பாலாஜி. இன்னும் இது போன்ற சோகம் எங்கும் நிகழக்கூடாது என்று உறுதியாக சொல்லிவிட்டு புறப்பட்டார். என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அந்த நிகழ்வு மன்னிக்க முடியாத ஒரு மாபெரும் குற்றம்.